பகவான் என்கிறவன் எல்லாருக்கும் நன்மையை விளைக்கிறவன், மங்களங்களுக்கே அவன்தான் இருப்பிடமானவன், அவனுக்கு யாரும் எந்த ஆபத்தும் விளைக்க முடியாதுன்னு அவ்வளவு பெரிய பீடிகையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் இங்கே வந்து பகவானுக்கு யார் என்ன ஆபத்து விளைத்து விடுவார்களோ என்று பெரியாழ்வார் அஞ்சினார் என்று சொன்னால் இது என்ன அர்த்தம்? எம்பெருமானவருக்கு ஞானத்தை கொடுத்தானா இல்லை இருக்கிற ஞானத்தையும் கெடுத்து அவருக்கு அஜ்ஞானத்தை கொடுத்தானா? இப்போ பெரியாழ்வாருக்கு அறியாமை என்கிறது தானே வந்து நிற்கும். அவர் அறிந்தவராயிருந்தால் பகவானுக்கு போய் ஒரு வாழ்த்து பாடுவரோ என்று சொன்னால் அதுக்கு அழகாக ஆச்சாரியர்கள் சில அர்த்தங்களை தெரிவிக்கிறார்கள். என்ன சொல் ஞான விபாக காரியமான அஜ்ஞானத்தாலே வருமவையெல்லாம் அடிக்கழஞ்சி பெறும் என்று சொல்லுகிறார்கள். அதாவது என்னன்னா, முதல்ல அஜ்ஞானம் என்கிறது ஒரு நிலை, அதற்கு அடுத்த நிலை அந்த அஜ்ஞானம் அறியாமை போய் ஞானம் ஏற்படுகிறது என்கிறது ஒரு நிலை. ஆனால் அந்த ஞானமும் நன்றாக முதிர்ந்திருக்கிற நிலை என்கிறது மூன்றாவது. அந்த நிலைதான் பெரியாழ்வாருக்கு ஏற்பட்டது. அந்த நிலையிலே ஏற்படுகிற அஜ்ஞானம் இருக்கிறது, அது மிக மிக உயர்ந்ததுன்னு சொன்னார். அது ரொம்ப பரிவின் காரணமாக சொன்ன வார்த்தை என்று சொன்னார். தன்னைத்தானே காத்துக்கொள்ள வல்லமையுடைய பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளையினிடத்தில் இருக்கக்கூடிய அதிகமான பரிவு காரணமாக அந்த பிள்ளைக்கு எப்பொழுது என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று ஒரு தாய் அஞ்சுகிறாளோ இல்லையோ, அதே போலத்தான் இங்கே பெரியாழ்வார் தம்மை தாய் போல பாவித்து கொண்டார். அதனால தான் எம்பெருமானை தம்முடைய குழந்தையாக நினைத்து கொண்டார். ஐயோ, இந்த குழந்தைக்கு ஒரு ஆபத்தும் வாராமல் இருக்கணுமே, என்ன அழகா இருக்கு இந்த குழந்தை, ஆர் எம்பெருமான் என்ன மென்மையோடு இருக்கிறான், இப்படிப்பட்டவனுக்கு யாராலே என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சி அவனை என்ன பண்ணினார்னா, முதல்ல நீ இந்த உலகத்தில் இருக்காதே, பரப்பிட்டு போடு, உன்னுடைய மோட்சலோகத்துக்கு போ. அந்த லோகத்தில் தான் என்னன்னா, அந்த லோகத்தில் ஆயசு என்கிறது முடிவே கிடையாது. இந்த லோகத்தில் இருந்தா வேதனூர் பிராயன் 100 மனுஷர் தான் புகுவரேலும். இனி எப்பேற்பட்டவனும் இந்த லோகத்தில் வந்து பிறந்தானால் அவனுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு. சதமானம் பவதி சதாயு புருஷா. வேதம் கூட 100 வயசு தான் சொல்லித்து. யாரு ராமனாய் வந்து அவதரித்தான், அவன் எத்தனை நாள் இருந்தான்னு கேட்டா வால்மீகி ராமாயணம் சொல்லுகிறது. தசவர்ஷ சஹசிராணி தசவர்ஷ சதானிச்சா. அவர் 11,000 வருஷம் இருந்தாராம், சக்கரவர்த்தி திருமகன் என்று வால்மீகி ராமாயணம் தெரிவிக்கிறது. ஆனால் 11,000 வருஷம் என்று சொன்னால் அத்தோடு முடிஞ்சு போயிடுது. 11,000 ஒரு வருஷம் தானே, அத்தோடு முடிஞ்சு போயிடுது. கிருஷ்ணாவதாரம் என்னால் அவ்வளவெல்லாம் கிடையாது, சரியா 100 வருஷம் தான் இருந்தார்னு சொல்றார். ஆகையினால அவர் திருநாட்டுக்கு தன்னுடைய சோதிக்கு எழுந்தொள்ளி விட்டார். அப்படிப்பட்ட பகவானே இந்த உலகத்திலே வந்து அவதரித்தார் கூட அவனுடைய அவதாரத்திற்கும் ஒரு முடிவு என்கிறது ஒன்று இருக்கிறபடியினாலே இந்த எம்பெருமான் முடிவில்லாத காலம், நீண்ட காலம் பகவான் எந்தவித குறையும் இல்லாமல் அவன் எழுந்தருளி இருக்க வேண்டும் என்னால் எப்படி இருக்கணும்னு பார்த்தார். உடனே பெரியாழ்வார் என்ன பண்ணினார்னா, அவனுக்கு வாழ்த்து பாட தொடங்கினார். அவனுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது, எப்படி இருக்கணும்னா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின் நீ 1000 பல்லாண்டு வடிவாயி நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதிவலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கும் முழங்கும் அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டே என்பது பெரியாழ்வார் அருளி செய்த முதல் 2 பாசுரங்கள். பல்லாண்டு, பல்லாண்டு என்ன அர்த்தம்? பல வருஷங்கள், பல பல ஆண்டுகள் நீ எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும், உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவர் பெருக்கின்றே போறான, பல்லாண்டு மறுபடியும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுன்னு சொல்லிட்டு போறார். ஏன் இப்படி சொல்லணும்னு கேட்டா அவருக்கு சொன்னத்தில் திருப்தியே உண்டாகல. பல ஆண்டுன்னா ஏதோ 100 வருஷம் தான் சொன்ன மாதிரி இருந்தது. சரி, மறுபடியும் பல 1000 ஆண்டுன்னா 1000 தானான்னு தோணித்து. கோடி 100,000 சொன்னா பிரம்மாவினுடைய காலம் எவ்வளவு உண்டோ அதுபோல பல கோடி 100,000 பிரம்மாக்களை படைத்து கொண்டு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் நீ சௌக்கியமா இருக்கணும், உன் சேவடி செவ்வி திருக்காப்பு எம்பெருமானை பார்த்து ஒரு வாழ்த்து பாடினார். இந்த இடத்துல தான் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பெரியாழ்வாருடைய திருவுள்ள கருத்தை படம் பிடித்தது போல சில விஷயங்கள் காட்டினா. அதுதான் பொங்கும் பரிவு. அதாவது என்ன அர்த்தம்னால், எம்பெருமான் மீது ஆழ்வாருக்கு பரிவு ஏற்பட்டது. பரிவு என்னால் ஐயோ எம்பெருமானுக்கு ஒரு ஆபத்தும் வராமல் இருக்கணுமே என்கிற நினைவு. அந்த பரிவு கூட எப்படிப்பட்ட பரிவு என்னால் அடங்கக்கூடிய பரிவல்ல, பொங்கும் பரிவுன்னு சொன்னா. பொம்பரிவு என்னால் மேல 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 இவருக்கு அந்த பரிவு அதிகமாய்கொண்டே செல்லுகிறதாம். எம்பெருமான் அங்கே வந்து கண் முன்னால நின்னான், இவர் பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொன்னார். உடனே இப்பொழுது பகவானுக்கும் ஆழ்வாருக்கும் நடுவில் ஒரு உரையாடல், அதாவது கான்வர்சேஷன் நடக்கிறது. பார்த்தான் பகவான், ஆழ்வாரே எனக்கு நீர் போய் மங்களாசாசனம் பண்ணுவதனாலே தான்
நான் நெடுநாட்கள் இருக்க போகிறேன்னு நினைக்கிறீரா? எனக்கு எப்பொழுதும் எந்த ஆபத்தும் வராது, யாரும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்பதாக எம்பெருமான் சொன்னான். உடனே ஆழ்வார் என்ன சொன்னார்? இல்லை இல்லை, இந்த உலகம் ரொம்ப பொல்லாத உலகம். இந்த உலகத்தில் வந்து நின்னா நீயா இருந்தாலும் உன்னையும் ஒரு பாடு படுத்தி விடும் அது. ஆகினால முதல்ல இந்த உலகத்தை விட்டு நீ அப்பால் போய்விடு என்று சொன்னாராம். உனக்கு யார் என்ன ஆபத்து விளைப்பார்களோ எனக்கு பயமாக இருக்கிறதுன்னார். உடனே பகவான் பார்த்தான், நீர் பயப்பட வேண்டாம், எனக்கு நிறைய பலம் உண்டு, என்னுடைய பலத்தை கொண்டோ எப்பேற்பட்டவர்களையும் நான் துகைத்து விடுவேன். என்னுடைய பலத்தை பற்றி உமக்கு தெரியாதா என்று சொல்றான். என்ன பலம் என்னால் தன்னுடைய தோல் வலிமையை காட்டுகின்றானாம். இந்த தோல் வலிமை என்னால் என்ன? மல்லாண்ட திண்டோள் பாசுரத்தில் இருக்கிற சொல்லது. மல்லாண்ட திண்டோள், அதாவது கம்சன் என்ன பண்ணினான்? கண்ணபிரானை வதம் செய்வதற்காக முட்டிக்கன் சாணூரன் 2 மல்லர்களை அனுப்பிச்சான். அந்த மல்லர்களை கொண்டு கண்ணனை வதம் செய்து விட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அப்பொழுது கண்ணன் என்ன பண்ணினான்னா, தன்னுடைய சிறிய பருவத்திலேயே கூட அந்த மல்லர்களை அழித்து விட்டான். அந்த மல்லர்களை அழித்த வலிமை உள்ள தோள் என்று அந்த தோளை காட்டினான். இப்படிப்பட்ட வல்லமை எனக்கு இருக்கிற பொழுதோ யார் எனக்கு என்ன தீங்கு விளைக்க முடியும்? ஒத்தரை எனக்கு எந்த தீங்கும் விளைக்க முடியாது, என்னுடைய தோல் வலிமையை பாரும்னா. உடனே பார்த்தார் பெரியாழ்வார், அப்பா இந்த தோல் வலிமை உனக்கு இல்லை என்றால் நான் பயப்படவே மாட்டேன், இந்த தோல் வலிமை இருப்பதனால தான் எனக்கு பயமே அதிகமாயிற்று என்று சொன்னாராம். இதுதான் பெரியாழ்வாருடைய தன்மை. சைக்கிள் பியூர் அகர்பத்தி வழங்கும் 10வது பக்தி திருவிழா பவர்ட் பை செரி. ஒரு